சென்னை போரூர் திரவியம் நகர் லட்சுமி விரைவு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்த கோடிகள் திரண்டு நின்று இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அந்த பகுதியின் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் திரு சங்கர் கணேஷ் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார். குருக்கள்லாம் ஒவ்வொரு தளத்திலிருந்தும் சேத்திரத்துல வந்திருக்காங்க. ஒவ்வொன்றும் சிதம்பரம், கும்பகோணம், இது மாதிரி திருநள்ளாறு, இது மாதிரி விசேஷ தளத்துல வந்து அனைவரும் ரொம்ப அருமையா பண்ணி கொடுத்தாங்க. இது ரொம்ப இந்த டைம் ரொம்ப பக்தியும் சக்தியும் ஜாஸ்தி இருந்தது. நேற்று மழை நல்லா பெஞ்சுது. கும்பாபிஷேகம் பண்ண அன்னைக்கு வருஷம் இந்த கோவிலில் திருக்கல்யாணம் நடக்கும். திருக்கல்யாணம் அப்போ நிறைய பெண்கள் ஆண்களுக்கு கல்யாணம் பண்ணாத ஆண்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கு. ரொம்ப சிறப்பான விஷயம் அது. நல்ல பவர் இருக்கு இந்த அம்மனுக்கு. நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கு. பட் அதே டைம்ல இந்த விழாவுக்கு கலந்துக்கிட்ட அனைவருக்கும் காவல் நிலையத்துக்கும் இந்த அரசுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் கோகுல். கோவிலோட பேர் காமாட்சி அம்மன், லட்சுமி நகர் காமாட்சி. நிர்வாகி பேர் ராமச்சந்திரன், சரோஜா, கோகுல். இன்னைக்கு அன்னதானம் எத்தனை பேருக்கு போட்டிருக்கீங்க? இது வரைக்கும் அன்னதானம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு கொடுத்துருக்கோம். 1000 பேருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வு என்ன இருக்கா கோயில்ல? இப்போ இருக்கு கல்யாண வைபோகம் இருக்கு, மண்டல அபிஷேகம் இருக்கு. தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய பக்தர்கள் வராங்க. இங்க இருக்க குருக்களுக்கு எல்லாருக்கும் நிறைய நல்லா செய்யறாங்க. பூஜைகள் நல்லா நடக்கிறதுனால நிறைய பேர் விரும்பி வராங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்குது. ஓகே. கும்பாபிஷேகத்தில் பங்கேற்றார்கள். இந்த ஆலயம் மகா பெரியவர் சந்திரசேகர சுவாமிகளுடைய அருள் ஆசி பெற்ற இந்த ஆலயம் ஆகியனால் சிறப்புமிக்க இந்த ஆலயம். காஞ்சிக்கும் காசிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. காஞ்சி என்ற சொல்லி இஞ்சி எடுத்தால் காசி, காசிலே இஞ்சை இணைத்தால் காஞ்சி. ஆக 2 ஸ்தலமும் இங்கே அமைந்துள்ளது. சிறப்புமிக்க காமாட்சி அம்மனும் காசி விஸ்வநாதரும் இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கிறார்கள். 35 ஆண்டுகளாக இந்த ஊர் மக்களை அருள்பாலித்து கொண்டிருக்கும் அன்னை காமாட்சி அந்த ஆலயத்தில் எனக்கு சிறப்புமிக்க விழா ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ காமாட்சி தாசர் என்ற பெயரை சூட்டி இந்த தாயாருக்கு என்னுடைய தொண்டை ஆற்ற அனுமதித்தார்கள். அதே போல இவர் ஆலயத்துடைய ஃபவுண்டர் கோகுல கிருஷ்ணன், அதே போல ஆலய குருக்கள் சிவாச்சாரியர், நமது நெருங்கிய நண்பர் அனைவருடைய ஒத்துழைப்போடு, ஊர் மக்களுடைய ஒத்துழைப்போடு சிறப்புமிக்க இந்த கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் செய்கிற தொழில் அபிவிருத்திக்கு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறாங்க. அந்த வேண்டுதலாம் தாயார் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. தாயாராக இருந்த ஒரு அம்மா எப்படி பிள்ளைக்கு பக்குவப்படுத்தி என்னென்ன பண்ண ஆசைப்படுறாங்களோ அது தாயார் நடத்தி கொடுத்துட்டு இருக்கா. அதனால ஒவ்வொரு நாளும் பக்த கோடிகளுக்கு அம்பாவிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு மனமாற வேண்டின்னு எல்லாமே நிறைவேறி திருப்தியாக போயிட்டு இருக்காங்க. நிறைவேறணும் அபிஷேக ஆராதனை அம்பாளுக்கு செஞ்சு அம்பாவை மகிழ்ச்சின்னு இருக்காங்க. இந்த கும்பாபிஷேகத்துக்கும் இந்த போன்ற ராமச்சந்திரன், சரோஜா மற்றும் இந்த கோயிலில் நேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் ஆலயத்தில் வருகின்ற பக்த கோடிகள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக செஞ்சாங்க. காமாட்சி அம்மன் கோயில் நான் 32 வருஷமாக அந்த கோயிலுக்கு வரேன்.
அப்போ வந்து சின்ன ஒரு குடிசை மாதிரி இருந்தது. குருக்கள் ஒருத்தர் இருந்தார். இங்கே வந்து தான் எனக்கு திருமணமே ஆச்சு. இந்த கோவில் வந்து ரொம்ப பிரசித்த பெற்ற அம்மன். காமாட்சி அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். மக்கள் எல்லாரும் வந்து அதிகமாக இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடந்தது. அனைவருக்கும் வணக்கம். நான் முதலில் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போயிருக்கும்போது போயிட்டேன். ஆனால் மீண்டும் மீண்டும் என்னை இங்கே வர வைத்தது. வந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன். ரிட்டையர் ஆன பிறகு ஆன்மீக தொண்டோடு இங்கே வேலை செய்கிறேன். நான் மேரேஜ் ஆகி 9 இயர்ஸாக அங்கே வந்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. இவங்க என்னோட ஹஸ்பண்ட் தான் இவங்க ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்காங்க. அந்தலேருந்து இங்கே வந்து தான் எனக்கு குழந்தை நினைச்சு எல்லாமே கிடைக்குது. அம்மா கிட்ட வந்தா நாங்கள் இங்கே பக்கத்தில் கிடையாது, இருந்தாலும் இந்தமாதிரி விசேஷம் நடக்கிறப்ப கண்டிப்பாக வந்துடுவோம். நாங்கள் இங்கேருந்து பூந்தமல்லிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். இருந்தாலுமே அங்கேருந்து இங்கே வந்துடுவோம், எப்பவுமே வந்துடுவோம். காமாட்சி அம்மனுக்கு அந்த அளவுக்கு சக்தி உண்டு.